சத்திமுனி என்றதப்பன் சக்தி கண்ணி என்றாயார் தள்ளி வைத்து தவத்தை அழித்தவன் கரத்தை அறுப்பது எங்கள் ஐயா சிவ 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 சிவா சத்திமுனி எந்தகப்பன் சப்தகன்னி என் தாயார். சப்தகன்னி மரகதம் வெள்ளி வெள்ளி சலிகை சரிதை சரகத கன்னி அறிமுடவு 7 பெண்கள் 7 பிள்ளைகளை ஈன்றார்கள். அவர்கள் தான் யாரு? சான்றோர்கள். சும்மா இல்ல, அங்க போய் நின்னுட்டு கேட்டார், ஐயா ஐயா வந்து மேல இருங்க. கேட்டாரு, என்ன கேட்டாரு? எம்மா என்னைக்கும் நீங்க அபிஷேகத்தை அந்த ஈசனுக்கு தலையிலே கொட்டிக்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் ஒரு நாள் மட்டும் என் தலையில கொட்டுங்கோன்னாரு. எப்படி ஒரு பரதேசி பண்டாரம் போல நின்றுட்டு சொன்னார். இவங்க சாதாரணப்பட்டவங்க இல்லை, எங்க உள்ளவங்க தெரியுமா? சிவலோகத்துல உள்ளவங்க. அதாவது பியூன் வேலை பார்த்தாலும் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கான்னு வைங்க, எங்க வேலை பார்க்கா பெரிய இடம் இல்லையா? அது உண்டுதானே. ஒரு டிரைவரா வேலை பார்த்தாலும் பிஎம் லெவல்ல பாக்குறோம்னா அது ஒரு சிறப்பு. அது போலதான் இவங்க கையில சிவலோகத்துல வாழ்ந்தவங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் தெரியும். அவங்க சொன்னாங்க, தானாய் இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் ஈசன். பிடிச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டா. அவருக்கு அல்லாத இந்த உலகத்துல நாங்க யாருக்கும் செய்ய மாட்டோம். யாருக்கு? பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனுக்கு கூட இந்த ஏவலை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே தான் பார்த்தார், ஓஹோ செய்ய மாட்டீங்களா பாப்போம் அப்படின்னு சொல்லிதான் 7 லோக வித்தெடுத்து நல்ல உயிர் எடுத்து 7 பரல்களா அந்த சப்தகன்னிமாருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? அனலாக நின்னார். அனல் குளிர், அப்படியே அனல் இருந்தால் குளிர்காயலானி அனலை போய் ஆவி சேர்த்தார். ஓங்கார மோகமதால் கன்னி 7 பேருக்கு வயிற்றுல உற்று உடனே என்ன செய்தாங்க? பிள்ளைகளை பெற்றாங்க. பிள்ளைகளை பெற்றதுதான் உண்டுங்க, வழக்கல்ல. இன்னைக்கெல்லாம் ஒரு 25 வருஷம் ஆனா பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, சரிதானே? அந்த பிள்ளைய வயசு 10 வயசு வரைக்கும் அம்மா என்ன செய்வா? மார்மேலையும் தோல் மேலையும் போட்டு போட்டு வளர்ப்பா. இன்னைக்கு எல்லாம் பிள்ளையெல்லாம் இடுப்புல எடுத்ததா சரித்திரமே இல்ல. அது ஐயா சொல்வார், பச்சை பிள்ளையை ஒக்கரையில் எடுக்க பம்பையடிய கண்டு சிவனே ஐயா. சேவல் கோயிலோ கோவென்று சொல்லுவார்கள், பெட்டையிலாம் கோவம் கண்டு என் சிவனே ஐயா. பாகல் போடவே சுவையாய் உழைத்து வர, பாகல் போடவே சுவையாய் உழைத்து வர, பாகமும் கண்ணேனையோ சிவனே ஐயா. பச்சை பிள்ளைய ஒக்கரையில் எடுக்க பாம்பு போல நெளிதான் தாய்மா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமி தோப்புல இருந்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்தெல்லாம் மக்கள் வரும். யாருக்கு பெண்கள் எடுப்பிலையும் பிள்ளை இருக்கா? பிள்ளை எடுக்கிறது இப்ப யாருதான்? உண்மைதானே? ஏதோ உண்மையே இல்லாத ஒரு உண்மையை சொன்ன மாதிரி பாக்குறிய. இன்னைக்கு பாத்தீங்க, அதாவது விட்டா கொண்டாட்டி சேர்த்துருப்பா, தூக்கிட்டு போயிருவா. அந்த அளவுக்கு இன்னைக்கு பதுங்கிதான் இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட காலம். சேவல் கோழி எல்லாம் ஒரு போன வாரத்துல ஒரு வாசிப்பு போயிருந்தோம். அப்போ அந்த ஐயா சசிகுமார் ஐயா கூட வந்திருந்தாங்க இல்லையா? சங்கரன் குடியிருப்பு துளசி நாராயணபதி அப்படின்னு அந்த விவரத்தை ஐயா தான் இன்னைக்கு சொல்லவும் செய்தாங்க விவரம். அது போல அந்த இடம் சங்கரன் குடியிருப்பு. அங்கதான் முதலா பெட்டை கோழி சிறகு தட்டி கூவின இடம். பெட்டை கோழி கூவுமா? சேவல் தானே கூவும். இதெல்லாம் ஐயா சொன்ன வாக்கு, அது நிறைவேறி கொண்டு வருது. இது மட்டும் இல்ல, சேவலாகிய ஆண்கள் தான் கூவி கூவி நிற்பாங்கன்னு பார்த்தா நீ உலகமெல்லாம் எல்லா இடத்துலயும் யாருதான்? பெண்கள் தான். இதுலயும் பார்த்தா எண்ணிக்கை எடுத்தா என்னதான் இருக்கும்? பெண்கள் தான் அதிகமா இருக்கும். அன்னைக்கு எல்லாம் பெண்கள்லாம் சும்மா இல்ல, பாளையத்துக்குள்ளே விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஐயா வந்து நின்று ஐயாவுடைய புகழை பாடுவதற்கும் பேசுவதற்கும் அவருடைய நாமத்தை சொல்றதுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் சமநிலையும் என்ன செய்திருக்காரு? கொடுத்திருக்காரு. அதுதான் உண்மை. இப்படி நிறைய விஷயங்கள். அன்னைக்கு பிள்ளைய வளர்க்கறது பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் சீராட்டி பால் ஊட்டி கண்மையெல்லாம் தீட்டி நல்ல அற்புதமா வளர்ப்பாங்க.
இன்னைக்கு அப்படி இல்லை. 20 வயசு கல்யாணமாகி போகுதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பிள்ளை வருமா வராதா? அவளுக்கு பிள்ளைய இப்ப யார் தெரியுமா வளர்க்கா? உங்க ஊர்ல யார் வளர்ப்பா சொல்லுங்க? இது எல்லாமே கன்னியாகுமரி பக்கம் சொல்லக்கூடிய வாக்கு. அதாவது சும்மா இல்ல, அனுபவத்தை தான் சொல்லுவோம். அதாவது ஒரு பிள்ளைய ஆளாக்கி ஒரு தாய் வளர்க்குறா. அவளுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஒரு 20 21 வயசு இருக்கும். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளைய யார் பாக்குறா? யார் பார்க்கணும் சொல்லுங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அதான் கேட்டேன், பாட்டியா பார்க்கணும்? உங்க அம்மையும் உங்க அப்பா அம்மா தானே பார்த்தாவ. பேத்தியால எதுக்கு பேத்தியா பார்க்கணும்? உலகம் கூடவே வச்சிருக்காவ. யான்னு பார்த்தா ஹாஸ்டல்ல அனுப்பல. ஏன்னா எப்படியும் தனியா எங்கேயாவது போனா பாக்குறதுக்கு ஆளு வேணும் இல்லையா? என்னொருத்திய பார்த்தா அவன் நல்லா பாப்பாளா? பிள்ளை இருக்கும்போது நல்லா தாளாட்டுவான். சந்திரனை வெல்ல வந்த சந்தனமே சொல்லிடுவாய், இந்திரனை வெல்ல வந்த என் உயிரை ஒன்னிடுவாய். ஆராரோ அரீரரோ ஆராரோ அரீரரோ. பால் தான் வேணும் என்ன கத்து வீரம் காட்டவில்லை, வேல் தான் வேணும் என்ன வெளியால சொல்லவில்லை. அடிச்சார சொல்லிவிட, நாம சொல்லிவிட, அடிச்சார சொல்லிவிட, சொல்லிவிட, பிடிச்சார சொல்லிவிடு, விரலாலே எண்ணி விடு. ஆராரோ அரீரரோ ஆராரோ அரீரரோ. தாலாட்டெல்லாம் உண்டா? யாரு? எங்க அம்மா தாலாட்டினா, எங்க பாட்டி தாலாட்டான்னு 50 வயசு ஆளு சொல்லுவோம். இப்ப தாலாட்டுலாம் கிடையாது. இப்படி வளர்க்க கொடுத்தவா பாக்குற போது தாலாட்டுவா. போன உடனே என்ன செய்வா? சரி ஒரு 2 நுள்ள முடிச்சு தூங்கலையான்னு சொல்லி என்ன செய்வா? இப்பெல்லாம் இல்லையா? இதுக்காகத்தான் நம்ம ஆளுவ அப்பா அம்மா இப்ப அனுப்பதே கிடையாது. பக்கத்திலேயே வச்சுக்கிடது. நம்மளை எப்படி பார்த்தாலோ அதை விட அதிக பாசம் யாருக்கிட்ட காமிப்பா? பேரம் பத்திட்டு இருக்குமா இல்லையா? அதனாலதான் என்ன செய்தாங்க? ஆனா அன்னைக்கு அப்படி இல்லைங்க. நம்ம பெற்றெடுத்த சப்தமாதர்கள் அப்படியே போட்டுட்டு எங்க போயிட்டாங்க? காட்டுல போய் நின்னாங்க, கடும் தவசல நின்னாங்க. இப்போ நம்மளுடைய பாடலை பாட அன்னை முருக துறன்னாச்சு வர்றாங்க. மைக்கு கொடுங்கப்பா. இது செட் பண்ணுவோம். சரி. அதாவது எங்க அப்பா பண்ண மாதிரியே இருக்கும். அதனே வயசு கிட்டத்தட்ட இருக்கும். வயசு சொல்லக்கூடாது, ஏன்னா இளமை போயிடும். சொல்லாமா? சொல்லண்டா. என்ன நிறைய நாள் இருக்கு, அதனால என்ன செய்யணும்? அதான் கேட்டேன். நான் வேற 15ஓன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல. உண்மையிலே சின்ன பிள்ளை மாதிரி தான் இப்போ வரைக்கும். இந்த வயசுல எல்லாம் நாங்கெல்லாம் 6 இப்படிதான் பாடணும். அதனால அந்த அந்த காலத்தில இருந்து அற்புதமான நெறியோடும் பண்போடும் இல்ல தன்னுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போறோமோ அதுக்கு தக்கன என்ன செய்வார் ஐயா? நல்ல சிறப்பை கொடுப்பார். அது போல எளிமையா இருந்தாலும் அண்ணன் அப்போ நம்ம முன்ன வாங்க. நம்ம அப்பா கூட அதனே பழகினதெல்லாம் சொல்லுங்க. ஐயாவுடைய அன்போடி மக்களே, ஐயானி சித்தபடி இந்த கச்சேரி படிக்கணும், புதிய தாமரை வரணும்னு சொன்னா நம்ம வாயினால்தான் சொல்லுவோம். அப்பா வந்து சங்கரபாண்டி, சங்கரபாண்டின்னு சொன்னா அவருக்கு பேரும் புகழும் அப்படி இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன குழந்தையில அவரு கூட படிச்சோம். அவர் தான் எங்களும் படிச்சிருந்தாரு. எப்படி படிச்சிருந்தாரு? கண்ணுக்குள் மணியாய் நின்ற காரண குருவே விண்ணுக்குள் எவர்க்கும் ஞான வெளிச்சுட ராமமூர்த்தி ஒன்னுக்குள் ஒன்றாய் நின்று உலகிலே அனைத்தும் காக்கும் அண்ணுக்குள் கடந்த சோதி அறிவுள்ளம் அறியாதேனோ.
இப்படி ஒரு விருத்தத்தை படிச்சுட்டாருன்னா அப்படியா கணீர்னு இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைகிட்ட 10 நாளும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு இதை போல சாரி 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 வரோம் பிள்ளைக்கு ஆர்வம் இருக்குது இல்லையா? அதாவது இந்த வருஷம் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் வந்திருக்கு இல்லையா? 3 பிள்ளைகள் படிக்காங்க. 3 பிள்ளைகளுக்கு இப்பதான் அந்த ஒரு ஆர்வம் தெரிஞ்சிருக்கு. பதில இருந்தே அப்படி பழகி விட்டுட்டா நல்லா இருக்கும். அதான் சொல்லு. அகிலம் சொன்ன ஐயா பண்ண தேரில் வருகிறார், அன்பருள்ளில் நிறைந்து நின்று அருள் தருகிறார், தேரில் வருகிறார், மன்ன தேரில் வருகிறார், வருகிறார் வருகிறார் வருகிறார். அகிலம் சொன்ன ஐயாவன் தேரில் வருகிறார், அன்பருள்ளில் நிறைந்து நின்று அருள் தருகிறார். அகிலம் சொன்ன ஐயாவன் தேரில் வருகிறார், அன்பருள்ளில் நிறைந்து நின்று அருள் தருகிறார், தேரில் வருகிறார், தேரில் வருகிறார். சங்கு சக்கரம் கையில் தாங்கியிருப்பவர், பொங்கும் கருணை தருணம் இன்னும் தாண்டி வருகிறார். சங்கு சக்கரம் கையில் தாங்கியிருப்பவர், பொங்கும் கருணை தருணம் இன்னும் தாண்டி வருகிறார். சிக்கத்தோடு ஒத்த இந்த செச்சனத்திலே, சிக்கத்தோடு ஒத்த இந்த செச்சனத்திலே தேரில் வருகிறார், அவர் நேரில் வருகிறார். அகிலம் சொன்ன ஐயாவன் தேரில் வருகிறார், அன்பருள்ளில் இறந்து அருள் பொழிகிறார். நல்லபதி துலங்க வைக்க நாதம் வருகிறார், நல்லபதி துலங்க வைக்க நாதம் வருகிறார். செல்லபதி முயமுகித்த தேரில் வருகிறார், செல்லபதி முயமுகித்த தேரில் வருகிறார். கோயில் தெரு துலங்க வேணும் கோபங்களிலே, கோயில் தெரு துலங்க வேணும் கோபங்களிலே, தேவருடன் நல் திருநாள் தினமும் தெரியுமே, தேவருடன் நல் திருநாள் தினமும் தெரியுமே, நல்ல தெளிவு பெருகுமே. அகிலம் சொன்ன ஐயாவன் தேரில் வருகிறார், அன்பருள்ளில் இருந்து நின்று அருள் தருகிறார். நாடுகாரும் பாசை வேறு என்று சொன்னவர், ஆடு கோழி பன்றி வெளி நிறுத்தல் செய்தவர். நாடுகோரும் பாசை வேறு என்று சொன்னவர், ஆடு கோழி பன்றி வெளி நிறுத்தல் செய்தவர். தூளமெனும் உடல் ஒழித்து உலகில் வந்தவர், தூளமெனும் உடல் ஒழித்து உலகில் வந்தவர். கூட்டமாய் உள்ளம் என்னும் தேரில் வருகிறார், அகிலம் சொன்ன ஐயாவன் தேரில் வருகிறார், அன்பருள்ளில் நிறைந்து அருள் பொழிகிறார், தேரில் வருகிறார், தேரில் வருகிறார், வருகிறார் வருகிறார் வருகிறார். ஐயா உண்டு. நல்ல கை தட்டுங்க, அதுக்கும் சொல்லவா செய்யணுங்க, அதானே?
அற்புதமா பாடினாங்க. ஏன்னா இது இப்போ இப்படி இப்பவுமே இந்த வயசு இருக்குதுன்னு வைங்க. அப்போ எப்படி எவ்வளவு விண்ண பிளந்துட்டு தான் போறோம். எங்க அப்பாக்கெல்லாம் மைக்கே வைக்கண்டாம். இவையெல்லாம் ஒரு கோஷ்டி சேர்ந்துட்டான்னு வைங்க, சாமி தொப்புல அன்னைக்கு மைக்கு அதுங்க. இப்ப மைக்கு வச்சாலும் என்ன செய்ய மாட்டேங்குது சத்தம். அன்பு பிள்ளைக்கு ஒரு அற்புதமான பொன்னாடை பொறுத்த வந்திருக்காங்க. ஐயாவுடைய துளசிபதி நாராயண திருப்பதியை சார்ந்தவங்க. நல்ல போடுங்க ஐயா உண்டு. இல்ல ஒருத்தருக்கு சிறப்பு இதுதான். நீங்க எத்தனை கோடி அள்ளி கொடுத்தாலும் அதையெல்லாம் விட மேலான சிறப்பு என்ன? ஐயாவுடைய சிறப்பு பாடினவங்களுக்கு ஒரு அன்பை செலுத்தக்கூடிய உன்னதமான நிகழ்வு. துராண்ணாச்சிக்கு எங்களது புதிய தாமரை குழு சார்பாகவும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள. கும்மி பாட்டுலாம் உண்டு, ரெடியா இருங்க, கண்டிப்பா உண்டு. அப்போ நம்ம வளர்த்து ஆளாக்க வேண்டிய அம்மை 7 மாதர்கள் என்ன செய்துட்டாங்க? காட்டுல போய் நின்னாங்க. எப்படிங்க ஒரு பிள்ளைய வளர்க்க முடியும்? ஒரு தாய் வளர்க்க முடியுமா? ஒரு தகப்பன் வளர்க்க முடியுமா? சொல்லுங்க. தாய் தானா? இங்க பரவாயில்ல, இங்க சொல்லுங்க. ஏன்னா கோஷியா இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு ரஜினி பிடிக்கும், ஒரு ஆளுக்கு கமலுக்கு பிடிக்கும். இல்ல எதை பிடிச்சாலும் நியாயத்தை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. ஒரு தாயால் நல்ல பிள்ளையா வளர்க்க முடியுமா? இல்ல ஒரு தகப்பனால வளர்க்கலாமா? அங்கேயும் தாய் தான். சில ஆளு சொல்லுவா, அங்க சொல்லுங்க, நம்ம ஆட்கள் ரெடியா இருங்க, இன்னும் கும்மியெல்லாம் அடிக்கணும். தாயா தகப்பனா? தாய் எல்லாம் யாரோ ஒரு ஆளு ஒரு சும்மா பாட்டு பாப்படி. அதாவது சில வீட்டுல சொல்லுவா, எத்தனையோ வீட்டுல எங்கெல்லாம சாப்பிட்டாலும் என் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இல்லட்டி அப்படின்பா. வரோம் எரிச்சல். நான் வீட்டை மறந்து, நாட்டை மறந்து, ஊரை மறந்து, எல்லாத்தையும் மறந்துட்டு கெட்டுனாங்க ஒரு ஒத்த தாலியை நம்பி பின்னால வந்தா சொல்லியான் பாவி மனுஷன், எங்க அம்மா வச்ச ஜுவாருதான் அழகா இருக்குன்னு. அது எப்படிங்க அழகா இருக்கு சொல்லுங்க பாப்போம். அம்மியில அரைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அம்மியில அரைச்சாவ நல்லா அரைச்சாவ நல்லா இருக்குதுல்ல. எங்க அரைச்சாவ? அம்மி எங்க இருக்குன்னு கேளு. அம்மி உண்டா வீட்டுல? இருக்குது, இப்பவுமே இருக்கு பாருங்க. அங்க இல்லன்னு அம்மியில அரைச்சா நாங்கெல்லாம் இப்படியா இருக்க போறோம் கும்மி மாதிரி. ஆட்டோர்ல கிடையாது, அம்மியும் கிடையாது, வேற என்னதான் உண்டு? எல்லாம் சுச்சி. மோட்டர் இருக்கட்ட சுச்சி தானே. அங்க இப்ப மாவை கூட இப்படி இப்படி தள்ளி போனோம், அதுக்கு இல்லை, அதுக்கு ஒரு கை உள்ள இருக்குது. ஒன்னும் செய்யண்டாங்க. ஐயா சொல்றாரு, மக்கா நீங்க சும்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லா தீனமும் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணுங்க? வேலை செய்தால் வினை இல்லையே, அந்த விஷம் அழுங்காதப்பா. உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணே மக்கா. கண்ணும் மண்ணால் சுத்திரத்தை கண்டறிந்து பாருங்கப்பா. ஐயா சொல்றார், மக்கா உங்களுக்காக வேலை செய்ய வந்தேன். உலகத்தில எந்த தெய்வமாவது உங்களுக்கு வேலை செய்ய வந்தேன்னு சொல்லியிருக்கா? இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. வேலைன்னா சும்மா இல்ல, வீட்டு வேலை இல்ல. நம்ம நாட்டு வேலையை வீட்டு வேலை செய்தா உடம்புக்கு என்ன இருக்கும்? அங்கங்க வாயெல்லாம் தங்காது, வாதம் வராது, மூட்டு வலி வராது, முதுகு வலி வராது. இங்கதான் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன வலி வராது? 40 வயசு ஆனா எல்லா வலியும் வரும். அங்க ஒரு வாழ்க்கை போனா ஒண்ணு முட்டு வலி இருக்குமே. ஆமா, முட்டு வலி தான் இருக்குமா. வயசு என்ன 40 வயசுக்கு மேல பின்ன என்ன செய்யும்? இப்போ உள்ள வேலைக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ஐயா சொன்னது அந்த வேலை இல்லை. நாட்டுல வேலை செய்யுங்க, நல்ல அம்மீரை வச்சு அரைங்க, கொஞ்சம் 10 ஆண்டு என்ன செய்வா? வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கூடுதலா வாழ்வாங்க. சாப்பாட்டுலதான் இருக்கு இன்னைக்கு, அன்னத்துலதான் உலகமே இருக்குது. ஒரு நேரம் சாப்பிடலன்னு வைங்க, இப்படிதான் இருக்கும். அதனாலதான் சாப்பாடு இதுல யாரு கையில? அதான் சொன்னாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவரும் தீயவராவரும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. ஆராரோ என்று தாளாட்டோ, என்று யார் யாரோ என்று தாளாட்டோ. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பிறக்கும் போது. வளர்ப்புலதான் இருக்கு. யாருக்கு வளர்ப்புல? தாய் வளர்ப்பு, தந்தை வளர்ப்புன்னு சொல்லல, தாயின்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் பார்த்தாரு, வளர்த்து பிள்ளை களவாண்டு கொடுத்து பார்த்தாரு. யாரு? நாராயணன். நமக்காக நம்முடைய அப்பன் தெய்வேந்திரனுடைய பசுவில போய் தெரியாம என்ன செய்திருவாரு? சீங்குழல் எடுத்து ஊதுனோன்னா குழலுக்கு மயங்காத பசு கிடையாது, அப்படியே சங்க நீட்டுவார், பால்ல கொடுக்கும், அப்படியே தெரியாம போய் கள்ளத்தனமா தந்தாரு. பார்த்தாரு, இனி நமக்கு இந்த வேலை சரிப்பட்டு வராது
உலகமெல்லாம் கள்ளங்களேன்னு சொல்றான். இனி இந்த தெய்வேந்திரன் படையெடுத்து வர்றான், விட்டுருவோம். என்ன பண்ணோன்னாரு, அற்புதமான ஒரு தாயை தேர்ந்தெடுத்தால் அவள் ஆங்காரிதான், ஓங்காரிதான். உலகத்திலே மறிப்பு என்கின்ற இறப்பே இல்லாத ஒரு தெய்வம் அப்படின்னா யாருதான்? அகிலம் சொல்லக்கூடிய உண்மை பத்திரமா காள். ஐயா சொல்லுவார், யாரு கையில ஒப்படைச்சேனே? சொற்பெரிய பத்திரத்தான் கற்பனையால் வளர்த்த பிள்ளை. அப்படிப்பட்டவள். சூலமாடி வருகையிலே சுடர்மாடி மருகையிலே, சூலமாடி வருகையிலே சுடர்வாளி வருகையிலே, அப்புச்சடையோடு அங்கார உருவத்தோடு, அப்புச்சடையோடு அங்கார உருவத்தோடு, ஈரப்பல்லா வீசடையா வேப்பங்குள்ளை ஒருகையிலே, வீரப்பல்லா விருசடையா வேப்பங்குள்ளை ஒருகையிலே, அழகுடைய தாயாரே அம்பிகையே பத்திரகாளி, அழகுடைய தாயாரே அம்பிகையே பத்திரகாளி, அனலா வந்து வீரகாளே வீரமா காளியம்மா, அனலா வந்து வீரகாளே வீரமா காளியம்மா, பத்திரகாளியம்மா பயங்கர சொர்வத்திலே, பத்திரகாளியம்மா பயங்கர சொர்வத்திலே, அன்னபத்ரமா காளி அனல்போல் பிறக்காளே, அன்னபத்ரமாகாளி அனல்போல் பிறக்காளே, ஆங்கார சொர்வத்தோடு கம்பையது ஒரு கையிலே, ஆங்கார சொர்வத்தோடு
ஐயா அதாவது ஆணுக்கு ஆணானவள், பெண்ணுக்கு பெண்ணானவள், மரிப்பு என்பது இல்லாத ஒரு தெய்வம் பத்திரமாகாள். அதனால்தான் பின்னால என்ன ஆனா, அம்மை வடவாமுகத்து அக்னியில அமர்த்தப்பட்டால் எல்லாருக்கும் இந்த பூலோகத்துல ஐயா பிறவி கொடுக்கிறது. ஏன்னா அவளை பிறவி செய்வதற்கு அங்க நிலை இல்லை. அப்படிப்பட்டவள் ஆங்காரம், அதிகாரம், ஓங்காரம், உயர்ந்த பலம், இது எல்லாம் உண்டு. இப்போ ஒரு வளர்க்கக்கூடிய அது யாரா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு சிங்கம் தவறி ஆட்டுக்கூட்டத்துக்கு போயிட்டு, குட்டி சின்ன ஆட்டுக்குட்டி கூட்டங்கள் இருக்கும் பாருங்க, அதுல போய் இந்த சிங்க குட்டியா இருக்கும்போது சேர்ந்துட்டு, அந்த குட்டியில இருந்ததுல இருந்து என்ன ஆச்சு, அதுவும் என்ன ஆயிட்டு பாக்க, அந்த அக்களுக்கு என்ன ஏதோ சத்தம் போடுற ஆட்டுக்குட்டியா ஆளா அப்படின்னு பாக்காங்க. சும்மா பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சிங்க குட்டி என்ன ஆயிட்டு சொல்ல ஆரம்பிச்சு. கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன செய்யல, கர்ஜிக்கவே தெரியல. ஏன், அதுக்கு நம்மளும் ஆட்டுக்குடிதான் அப்படின்னுச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் துரத்திட்டு வந்து, இதுவும் ஆட்டுக்குட்டி கூட என்ன செய்யுது, குடு ஓடிச்சு. ஏன் நீ சிங்கம், ஏன்னா நில்லுன்னா கேட்கல. அப்பதான் அதுக்கு தன்மையெல்லாம் சொல்லி விளங்க வச்ச உடனே அது என்ன செய்யுது, ஓஹோ, உடனே அதுக்கு ஒரு தைரியம் வந்து. அது மாதிரி யார் எப்படி பிறந்தாலும், யார் வளர்க்குறாங்களோ அவங்களுடைய வாடை என்ன செய்வாங்க இருக்கும். அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடவு 18 அலங்கார வர்மமதும் கடகரியும் தொழிலும் கந்துகத்தின் தொழிலும் வாழ் வீசுதல், போர் வீசுதல், பழ மறை நூல்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு ஐயா கற்றுக் கொடுத்து வளர்த்து ஆளாக்கணும். அதனால நமக்கு என்ன செய்யும், பாடவும் தெரியும், ஐயாவுக்கு கும்மி அடித்து சிறப்பு செய்யவும் தெரியும். அதனால அதுல ரொம்ப இடம் கேப்பா இருக்குது. ஐயாக்க தென் வாசல் பக்கத்துல எல்லாரும் கும்மி பாட்டு ரெடியா, உங்க சீக்கிரம் நேரம் இல்லை, ஏன் ஆடட்டாமா, படிக்கிறதுக்கு என்ன ஆடுங்க. நீங்க ஒரு அசம்பிள் ஆனாதானே, அப்ப தானே மத்தவங்களுக்கு டிஸ்டர்பாவும் இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம வாங்க சீக்கிரம். கும்மி அடிக்கிறதுல நம்முடைய நோய்கள் எல்லாம், நோய் இருந்தா, நொம்பலம் இருந்தா, அது மட்டும் இல்ல, நம் மனசுல சஞ்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மன நோய், அது ஒரு மனநோய் தானே. ஐயோ அது இல்லையே, இது இல்லையே, பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அதனால ஐயாவுடைய பிள்ளைகள் எம்பெருமானுடைய திருநாமத்தால அவருக்கு கும்மி அடித்து நம்முடைய நோய் பிணிகள் எல்லாம் தீர்ந்து நன்மையான சிறப்பான நல்ல ஆரோக்கியமும் வாழ்வும் நல்ல வளமும் தரணும்னு சொல்லி ஆனந்தமா ஐயாவுக்கு கும்மி அடிப்போம். ஐயா உண்டு. எண்ணங்கள் யாவிலும் மன்னவனே, உன்னை எண்ணிய எல்லோரும் பாடி வந்தோம், உன்னியனை உந்தன் கோமலர் பாதமும் கஞ்சமென நாங்கள் ஓடி வந்தோம். ஐயா சிவ சிவா, ஐயா சிவ சிவா, ஐயா சிவ சிவா ரகரா, ஐயா சிவ சிவா ரகரா, ஐயா சிவ சிவா, ஐயா சிவ சிவா, ஐயா சிவ சிவா ரகரா, ஐயா சிவ சிவா ரகரா. இருக்கிறவங்க கட்டலாம். செந்தில் வண்டி வேலவனாய் வந்த குருநாதா, நீ எந்தன் உள்ளே வா வா, என் சிந்தை அருள் காத்தா, பல வந்தனங்கள் தந்தனங்கள் பாடி வந்தோம் வா வா, நடமாடி வந்தோம் வா வா. ஐயா சிவ சிவா, ஐயா சிவ சிவா, ஐயா சிவ சிவா ரகரா, ஐயா சிவ சிவா ரகரா, ஐயா சிவ சிவா, ஐயா சிவ சிவா, ஐயா சிவ சிவா ரகரா, ஐயா சிவ சிவா ரகரா. ஒன்னாம் திருவிழாவாம் வெள்ளிக்கிழமை
ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா. நாலாம் திருநாளாம் நல்ல திருவாம் கொலகலமாம் சத்திய சாமியம் வந்த பஜனை திங்கட்கிழமையம் மங்கள தினமும் சப்பரவாதனம் சாமி வை நட்டு நலன் தக்கவாரா உனக்குள்ளை வந்திரணியரை கொண்ட தூய வந்தை குண்டம் வாராரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா. ஐந்தாம் திருநாளாம் பஞ்சமம் வந்திடும் கொலகலமாம் சத்திய சாமியம் பக்தர் பஜனைய செவ்வாய்க்கிழமையம் துளசிமா செந்தூர் சாமியம் ரூபம் கொண்டவர் பாவம் விட்டவர் சிங்காரநாதனை வாராரா சூரன் சிங்கப்பூக சூரனை கொண்டவர் சுத்திரதாரியாய் வாராரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா. ஏழாம் திருநாளாம் ஜகபரமாம் கோலகலமாம் சத்திய சமயம் பகர் பஜனையம் வியாழக்கிழமையம் வித்தை கருவா கருடவாதன காட்டு சிறப்பம் கருணை உள்ள ஆனந்த கண்ணனு வாராரா கண்ணன் துரியனை கண்டு அழித்தவர் கருடன் மேலேறி வாராரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா. எட்டாம் திருநாளாம் பட்டுக்கொடையாம் கோலகலமாம் வெள்ளிக்கிழமைய சத்திய சாமியம் பக்தர் பகையுமா பாவன் தொலையுமா ஏக கூட்டமாம் எங்கு மகிழ்ச்சியில் நல்ல மடிப்பவர் வாராரா கொல்ல கலியனை வெட்டி அணுந்தோட வெள்ள குதிரையில் வாராரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா. ஒன்பதாம் திருநாளாம் எம்பெருமானாம் கோலகலமாம் சனிக்கிழமைய சந்தோஷ காட்சியம் பக்தர் பாதனைய பரமகலியம் ஏக கூட்டமாம் என்று மகிழ்ச்சியில் மன்னவர் வைகுண்டன் வாராரா அந்தனைய நல வாதையுடனேறி வைகுண்ட சாமியும் வாராரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா. பத்தாம் திருநாளாம் பரம்பொருளாம் கோலகலமாம் சத்திய சாமியம் வந்த பஜனையம் உச்சிபடிவாம் முகப்பெருகாம் ஏக கூட்டமாம் துளசி பதிக்கு வைகுண்டநாதனை வாராரா ஐயா வைகுண்டநாதனை வாராரா சுந்தர பலத்தில் வந்த திருமகன் இந்திர தேரவி வாராரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ரகரா ஐயா சிவ சிவா ரகரா. பதினொன்றாம் திருநாளாம் பதிகண்ட தேவனம் கோலகலமாம் சத்திய சாமியம் நித்திய தேவனம் உச்சி பொழுதாம் திங்கள் கிழமையாம் அச்சாணி தேதாம் மனது கூட்டமாம் மதியின் நாமம் ஆனந்த வைகுண்டம் வாராரா ஐயா ஆனந்த வைகுண்டம் வாராரா
நன்றி நன்றி. மனமார்ந்த நன்றிகளும் ஐயா எல்லா சகல சௌபாக்கியத்தையும் கும்மியடித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளுக்கும் துளசிபதி நாதன் நாராயணர் வைகுண்டம் நமக்கு அருள வேண்டும் என்று. ஏன்னா நம்ம ஆட போலியே நமக்கு இல்லையா இல்ல, அன்போடு இருந்து அதோடு சேர்ந்து இல்லையா ஐயாவுடைய நாமத்தை சொல்லுகின்ற போது பாட வரல, சரி பரவாயில்ல, என்ன செய்யணும், பக்தரோட சேர்ந்துடணும். சொல்லுவாங்க இல்லையா, விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும், விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும், கையை தட்ட வராவிட்டால் கூட்டத்தோடு சேரணும், கையை தட்ட வராவிட்டால் கூட்டத்தோடு சேரணும். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேரணும், நாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேரணும். சேர்ந்து ஐக்கியமாயிரும். நம்ம ஆடல நம்ம பாடல இல்ல, மனம் எங்க இருக்கணும் ஐயாவுடைய அதான் எண்ணங்கள் யாவிலும் மன்னவனே உன்ன சிந்தையில வச்சு பாடின பாடல். அதனால எல்லோருக்கும் ஐயா சகல சௌபாக்கியத்தையும் துளசி நாராயணன் அருளால கிட்ட வேண்டும் என்று சொல்லி அறிந்தோர் அறிந்திடுங்கோ ஐயா அறிந்திடுங்கோ, அறிவுள்ளோர் கெட்டிடுங்கோ தெரிந்தோர் தெரிந்திடுங்கோ ஐயா தெரிந்திடுங்கோ, உங்கள் சித்தம்பல தாண்டவனே. பணிந்தோர் பணிந்திடுங்கோ ஐயா பணிந்திடுங்கோ, பாலங்கதி ஏறும் முன்னே. அந்த காலம் வர்றதுக்கு முன்னா, காலனும் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே என்னை யாரை தேடணும், இறைவனை அறிந்து கொள்ளணும். அந்த ஐயா நமக்கு நிறைய உத்தரவு சொல்லி இருக்கிறார். மால் சொல்ல நீதி உண்டு, அது போல கேட்பது நம்முடைய சிறப்பு, கேட்டு நடக்க வைப்பதும் ஐயாவுடைய மகிமை என்று சொல்லி தொடர்ந்து எங்களது வாங்க முட்டப்பதி முத்து குடை வருகிறது எங்கள் முட்டப்பதி நாதனுக்கு. முட்டப்பதி எப்படிப்பட்ட சிறப்புடையது, எங்க போறிய 2வது பாடணும், நீங்க போயிட்டு வருவீங்களா? வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்களும் போனா நாங்களும் கிளம்ப வேண்டியதானே, சரிதானே? துளசி மீடியா அற்புதமான ஐயாவுடைய பிள்ளைகள் இருக்கீங்க. ஒரு 2வது ஒரு பாட்டா, 2வது பாட்டு பாட்டுப்போ கேட்டியாலும் சொன்ன ஸ்டைல 2வது ஒரு பாட்டு பாடுங்க. எப்படி பாருங்க, இப்பதான் வருது மெல்ல ஒரிஜினாலிட்டி எல்லாம். நானும் அமைதியா இருந்தோட பரவாயில்ல, எல்லாம் கன்னியாகுமரிக்கு தெற்க இளமுறியா கண்டத்துக்குள்ள மூழ்கி போச்சு போலுன்னு நினைச்சா இங்க இப்பதான் வருது. துளசி மீடியா அற்புதமான ஐயாவுடைய பிள்ளைகள் துளசி நாராயணபதி திருக்கோவில் சார்பாக வழி நடத்திட்டு இருக்காங்க. இதுல யூடியூப் உலகமெல்லாம் யூடியூப்ல தான் இருக்குது மூழ்கி. அதனால நல்ல நல்ல விஷயங்களை போடுவாங்க, நல்ல நல்ல பாடல்கள் ஐயாவுடைய அருளை பரப்பும் விதமாக டெலிகாஸ்ட் பண்ணி லைவ்ல ஓடுதா இல்லைன்னா எப்படி எடுக்கிறீங்களா? எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னா உங்க மக்களையும் சேர்த்து எடுங்க, எங்களையே எடுத்துட்டு இருக்கிற மக்களையும் எடுங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. ஏன்னா எதுக்கெல்லாமோ ஆதரவு கொடுக்கும், தெரியாததுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்றோம், அப்படிலாம் பண்ணாதுங்க. இன்னைக்கு ஏஐன்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்துல இல்லாததை இருக்கிற போலயும் இருக்கிறத இல்லாதது போலயும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பார்த்ததோட விட்டுட்டு போயிருங்க. அதை நன்மை தரக்கூடிய விஷயமா இருந்தா என்ன செய்யுங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சும்மா இருந்துக்கோங்க. உலகத்திலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது உலகத்திலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உதவி செய்யறோமோ இல்லையோ மற்றவங்களும் என்ன செய்யக்கூடாது, ஓத்திரம் பண்ணாம இருக்கணும். அதுவே உயர்ந்த சிறப்பு. முத்துக்குடை வருகிறது எங்கள் முட்டப்பதி நாதனுக்கு ஐயா உண்டு.
கூடை வருகுது எங்கள் முட்டபதிநாதனுக்கு முத்து கூடை வருகுது பட்டு கூடை வருகுது பாலம் வைகுண்டருக்கு பட்டு கூடை வருகுது பாலம் வைகுண்டருக்கு முத்து கூடை வருகுது எங்கள் முட்டபதிநாதனுக்கு முத்து கூடை வருகுது கலியை அழிப்பதற்கு எங்களையா காயாம்பு வண்ணன் வாரார் கலியை அழிப்பதற்கு எங்களையா காயாம்பு வண்ணன் வாரார் பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் வாராரே ஐயா வாராரே வாராரே ஐயா வாராரே முத்து கூடை வருகுது எங்கள் முட்டபதிநாதனுக்கு முத்து கூடை வருகுது அலைகடலின் ஓரத்திலே பதிகள் சொல்ல அமைத்திடவே அவர் பாதம் பதித்தாரே அலைகடலின் ஓரத்திலே பதிகள் சொல்ல அமைத்திடவே அவர் பாதம் பதித்தாரே அங்கு அவர் ஆனந்தமாய் பள்ளி கொண்டாரே அங்கு அவர் ஆனந்தமாய் பள்ளி கொண்டாரே பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் வாராரே ஐயா வாராரே வாராரே ஐயா வாராரே முத்து கூடை வருகுது எங்கள் முட்டபதிநாதனுக்கு முத்து கூடை வருகுது சான்றோருக்காய் பிஞ்சை பெற்று சங்கடங்கள் பல தீர்த்து சரித்திரம் படைத்தாரே சான்றோருக்காய் பிஞ்சை பெற்று சங்கடங்கள் பல தீர்த்து சரித்திரம் படைத்தாரே எங்களையா சாமி தோப்பு வந்தாரே அங்கமர்ந்து அருளாட்சி தந்தாரே பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் வாராரே ஐயா வாராரே வாராரே ஐயா வாராரே முத்து கூடை வருகுது எங்கள் முட்டபதிநாதனுக்கு முத்து கூடை வருகுது கலியனுடைய குறும்படைக்கு சட்டதிட்டம் பல தீர்த்து பட்டந்தனை பறித்தாரே கலியனுடைய குறும்படைக்கு சட்டதிட்டம் பல தீர்த்து பட்டந்தனை பறித்தாரே உங்களையா உலகாள வந்தாரே உலகாள வந்தாரே பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் பார்க்கடலின் வாசனவன் காயாம்பு மேனியவன் வாராரே ஐயா வாராரே வாராரே ஐயா வாராரே முத்து கூடை வருகுது எங்கள்